जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। बोलो राधे कृष्ण माई की जय। ज्ञानानंद ज्ञानानंद सद्गुरु ज्ञानानंद 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 सद्गुरु ज्ञानानंद 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 सद्गुरु ज्ञानानंद। குருநாதருடைய பரம கருணையினால இப்ப பாடணும் இல்லையா ஞானானந்தா. இந்த ஞானானந்த சுவாமி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலை இருக்கு இல்லையா, திருக்கோவிலூர், அதுக்கு இடையில தபோவனம்னு சொல்லக்கூடிய ஒரு புனிதமான சேத்திரம். அங்க சச்சிதானந்த சத்குருவாகிய ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய தபோவனம் அது. அந்த தபோவனத்துல நாகமாய் தோன்றிய நம்ம பாபா, அந்த லீலையத்தான் இப்ப உங்களுக்கு அடியன் சொல்ல போறேன். பொதுவா எல்லா மகான்களும் ஒண்ணுதான்ங்கிறது தான் சம்பிரதாயமே. இந்த மகான் வேற, அந்த மகான் வேற, இவரு வேற, அவரு வேற, அந்த ஊரு சாமி, இவர் இந்த ஊரு சாமி, இதெல்லாமே பேதம்தான். மகான்களை பொறுத்து எல்லா மகான்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. உண்மையா இரு, பொய் பேசாத, பொறாம கொள்ளாத, சத்தியத்தையே பேசு, மனசுல கருணைய, மனசுல இரக்கத்தை கொண்டு வாழு, எல்லா ஜீவன்களிலையும் பகவான் இருக்கான்ங்கிறத உணர்ந்து கொள் அப்படின்றதான் சொல்றாங்க. நம்ம பாபாவும் அதை தான் சொல்றார். அந்த விதத்துல சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகள் தபோவனத்துல இருக்கார். இது இந்த லீல 1970 சமயத்துல நடந்திருக்கு. இந்த லீலையினுடைய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகான்களுக்குள்ள மகான்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு மகான்களையும் வணங்கக்கூடிய குரு பந்துக்கள், அதாவது அந்த குருமார்களை வணங்கக்கூடிய பக்தர்களுக்குள்ளதான் சச்சரவுகளே. ஏன் குரு வஸ்தியா, உன் குரு வஸ்தியா, ஏன் குருநாதர் அப்படிலாம் பண்ணியிருக்காரு, உன் குருநாதர் இப்படிலாம் பண்ணியிருக்காரா, இந்த மாதிரிதான் சண்டை சச்சரவு வாதம் விவாதம் இருக்கே தவிர எல்லா குருமார்களும் ஒண்ணுதான் அப்படின்றது புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய லீலை இதெல்லாம். எக்ஸாம்பிள் சொல்ல போனா, பாபா கிட்ட ஏகப்பட்ட மகான்கள் தன்னுடைய பக்தர்கள் அனுப்பியிருக்காங்க. கஜானன் மகாராஜ் துமால பாபா கிட்ட, நீ பாபாட்ட போன அமைச்சிருக்கார். பாபா சாஹேப் பூட்டி, நீ பாபாக்கு போய் சேவை பண்ணுன்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி கோப்பர் கான்ல ஹரிராம் மகாராஜ்னு சொல்லக்கூடிய ஒரு மகாராஜ், அவரு பாபு சாஹேப் ஜோக், அவர் நீ ஷிரடி போ, பாபாக்கு சேவை பண்ணுன்னு சொல்லியிருக்கார். ஏகப்பட்ட மகான்கள் பாபாவுடைய சாநித்தியத்தை உணர்ந்திருக்காங்க. பிவி நரசிம்ம சுவாமிஜி ரமண மகரிஷியினுடைய ஆசிரமத்துல வாசம் செய்து கொண்டு, ரமணர் தான் என் குரு அப்படின்னு இருந்திருக்கார். ஆனா வாஸ்தவத்துல ரமணர் கூப்பிட்டு, உனக்கு வேலை முடிஞ்சிட்டு உன் குரு நான் இல்ல, உன் குரு வடக்க இருக்காரு, நீ அங்க போ அப்படின்னு அமுச்சு விட்டார். புரியுதுங்களா? அப்ப காரண காரியம் இல்லாம எந்த ஒரு லீலையும் நடக்கிறது இல்ல. இந்த ஞானானந்தகிரி சுவாமிகள்கிட்ட நிறைய நம்ம பாபா பக்தர்கள் போயிருக்காங்க. அப்படி போகிறச்ச என்னவா, ஷிரடிக்கு போகணும், நாளைக்கு பிளைட்டு, இன்னைக்கு சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு நாளைக்கு பிளைட்ல ஏறி ஆகணும். அப்ப அர்ஜென்டோட தப்போவனம் போய் குருநாதரை சேவிக்க வரைச்ச, இங்கேயும் பாபா இருக்கார், இதுவும் ஷிரடி தான் அப்படிலாம் ஞானானந்தகிரி சுவாமிகள் சொல்லியிருக்கார். பாபா என்னென்ன விதமான லீலைகள் பண்ணிருக்காரோ அதை போலவேதான் ஞானானந்தகிரி சுவாமிகளும் நிறைய விதமான லீலைகளை பண்ணியிருக்கார். பாபா எப்படி தன் பக்தர்களை தன்னுடைய குழந்தையா பாவிச்சு அவர்களுடைய தேவைகளை எப்படிலாம் பூர்த்தி பண்ணி வைக்கிறாரோ அதை போலவேதான் சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகளும் தன்னோட பக்தர்களுக்கு என்ன தேவையோ, பல பேருடைய வியாதி எல்லாத்தையும் பாபாவை போல ஞானானந்தகிரி சுவாமிகள் தன்னுடைய சரீரத்துல வாங்கியிருக்கார். அதே மாதிரி பாபா எந்த பக்தர்களுக்கு என்ன விதமான காட்சிகள் தரிசனம் கொடுக்கணுமோ அந்த விதமான தரிசனம் கொடுத்துருதான் நம்ம படிச்சிருக்கோம். அதை போலவே ஞானானந்தகிரி சுவாமிகள் தன்னோட கிட்ட வந்த அத்யந்த பக்தர்களுக்கு தன்னுடைய உண்மையான சுரூபத்தெல்லாம் காமிச்சிருக்கார்.
மகான்களுக்குள்ள என்னைக்கும் பேதம் கிடையவே கிடையாதுங்கிறது தான் அடியேனுடைய ஒரு விஷயம். அதனால எந்த சேத்திரங்களுக்கு போனாலும், எந்த கோவில்களுக்கு போனாலும், எந்த குருநாதர்களுடைய சன்னிதானத்துக்கு போனாலும் ஒன்ன மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம குருநாதர் தான் இவரு, நம்ம குருநாதர் தான் எல்லா சேத்திரங்கள்லயும் தீர்த்தங்கள்லயும் எல்லா குருமார்கள் ரூபத்திலையும் இருக்காருன்றத அடிக்கடி நான் இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இதுதான் தெளிவு படணும். இதுல தெளிவு பட்டாதான் நமக்கு பக்தி பிறக்கும். இல்லைன்னா பேதம் தான் வருது நம்மளுடைய வாழ்க்கையில, இடர்பாடுகளை கொடுக்குது. பேதங்கள் இருந்தா பக்தி கிடைக்காது. குருவருள் இருக்கும், ஆனா குரு கிடைக்க மாட்டார். புரியுதுங்களா? நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும், ஆனா குரு கிடைக்க மாட்டார். அப்ப குரு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவருடைய வாக்குலேந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொற்களையும் நம்ம கவனிச்சு அதன்படி நடந்தால் நமக்கு அது கிடைக்கும். சரி, லீலைக்கு வருவோம். கோயம்புத்தூர்ல நாகசாய் மந்திர், நாகசாய் மந்திர் ரொம்ப பிரபல்யமானது. இப்பதான் ரீசெண்டா கும்பாபிஷேகம் ஆனிச்சு. அந்த பாபா கோவிலுக்கு ஆரம்ப காலகட்டத்துல சுவாமி பாபா நாகஸ்வரூபத்துல அந்த இடத்துல தரிசனம் கொடுத்ததுனால நாகசாயி மந்திர்னே அந்த கோவிலுக்கு பேராயிட்டு. அந்த மந்திருக்கு வராத மகான்களே கிடையாது. எண்ணற்ற மகான்கள் அந்த நாகசாயி மந்திருக்கு வந்திருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா தாஸ்குரு மகாராஜ், பி.வி. நரசிம்ம சுவாமிஜி, ராதாகிருஷ்ண சுவாமிஜி, ரே.கே. மகாராஜ், நிறைய பேர் பாபா கூட வாழ்ந்த எண்ணற்ற அடியார்கள் அந்த நாகசாயி மந்திருக்கு வந்திருக்காங்க. அந்த விதத்துல நாகசாயி மந்திர்ல பாதுகா ஒண்ணு பிரதிஷ்டை பண்ணணும். அந்த பாதுகா பிரதிஷ்டை பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ஏதாவது ஒரு மகான் அழைச்சிட்டு வந்து பாபாவுடைய பாதுகையை பிரதிஷ்டை பண்ணணும். அப்ப இப்ப இந்த காலகட்டத்துல இந்த சமயத்துல அப்படி எந்த மகான் இருக்கார் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுற வகையில தபோவனத்துல ஞானானந்தகிரி சுவாமிகள் இருக்கான்றத கண்டறிஞ்சு அவ நம்ம நாகசாயி மந்திர் கூட்டு வந்து பாதுகையை பிரதிஷ்டை பண்ண வரவேற்போம் அப்படின்னு நினைச்சு சங்கல்பம் பண்ணிட்டாங்க. சங்கல்பம் அவங்க இங்க நாகசாயி மந்திர் கோயம்புத்தூர்ல பண்றாங்க. அது பண்ண சில தினத்துல என்ன லீலை நடந்துச்சு அப்படின்னா, தப்போவனம் போயிடுவோம். இப்ப திருக்கோவிலூர் தப்போவனத்துல எல்லா பக்தர்களுக்கும் சுவாமிக்கு கைங்கரியங்கள் அவங்க குருநாதரிடப்பட்ட வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஞானானந்தகிரி சுவாமிகள் தன்னுடைய ஆசனத்துல அழகா உட்கார்ந்துருக்கார். அவருக்கு திரிகால ஞானி சத்குரு. அவரு முன்னாடி திடீர்னு ஒரு நாகபாம்பு வந்துட்டு பக்கத்துல இருக்கவங்கள பதறி போயிட்டாங்க. ஐயோ, பாம்பு வந்துட்டுன்னு. சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகள் அந்த பாம்பை பாக்குறார். அந்த பாம்பு ஞானானந்தகிரி சுவாமிகளை பாக்குறார். ரெண்டு குருமார்களும் அப்படியே பாத்துக்கிறாங்க. அப்ப ஞானானந்தகிரி சுவாமிகள் அந்த பாம்பு கிட்ட பேசுறார். ஓ, பாபா வந்திருக்கீங்களா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு பாம்பு கிட்ட பேசுறார். அப்ப பாம்பு சொரூபத்துல வந்த நம்ம பாபா இந்த மாதிரி பாதுகை பிரதிஷ்டை பண்ண போறாங்க, நீங்க தான் வந்து அந்த பாதுகையை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம பாபா. அப்புறம் ஞானானந்தகிரி சுவாமிகள் கவலைப்பட வேண்டாம், சுவாமி எங்க வருவோம், நீங்க போலாம் அப்படின்ட்டார். அடுத்த சனம் அந்த பாம்பு மறைஞ்சாச்சு. மறைஞ்ச தருணத்துல கோயம்புத்தூர்ல இருந்து தப்போவனத்துல வேன்ல வந்து இறங்குறாங்க எல்லாரும். இந்த பாம்பு சுரூபத்துல பாபா ஞானானந்தகிரி சுவாமிகள் இவங்களுக்கு முன்னாடி போய் அழைப்புதல் கொடுத்தாச்சு நம்ம பாபா. இவ யாரு? அந்த கோவில் ட்ரஸ்டிகள் வரத்துக்கு முன்னாடியே பாபா வந்து ஞானானந்தகிரி சுவாமிகளை பார்த்து பாதுகா பிரதிஷ்டை பண்ண நீங்க தான் வரணும்னு சொல்லி அழைப்புதல் கொடுத்துட்டார். அழைப்புதல் கொடுத்து பாபா பாம்பு சுரூபத்துல போய் கூப்பிட்டு மறைஞ்ச 10-15 நிமிஷத்துல கோயம்புத்தூர்ல இருந்து எல்லாரும் வந்து வேன்ல இறங்கி தப்போவனத்துக்குள்ள வராங்க. பாம்பை பார்த்துட்டு பாதி பேர் பயந்து அங்கங்க ஓடி போயிட்டாங்க. நான் ஞானானந்தகிரி சுவாமிகள் மட்டும் உட்கார்ந்துருக்காரு. நிச்சந்தையா அப்படியே மதுரமான இந்த முகபாவத்தோட உட்கார்ந்துருக்கார். எல்லாரும் உள்ள வந்தாங்க, நமஸ்காரம் பண்ணாங்க. வாங்கன்னாரு சுவாமி. இவங்க விஷயத்த சொல்றதுக்குள்ள யாரு? நாகசாயி மந்திர்ல இருந்து வந்த பக்தர்கள் ஞானானந்தகிரி சுவாமிகள்ட்ட என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோம்னு சொல்றதுக்கு முன்னாடியே பாபா இப்பதான் வந்தார், அழைப்புதல் கொடுத்தார், நாங்க வருவோம் அப்படின்ற சம்மதத்தை அந்த ட்ரஸ்டிங்கள்ட்ட ஞானானந்தகிரி சுவாமிகள் சொல்றார். ஆடி போயிட்டாங்க அந்த பக்தர்கள். அப்படின்னா அப்ப பாபாவுடைய சங்கல்பம் இது நம்ம எடுத்த சங்கல்பம் இல்லையா? இது
குருநாதர் எடுத்த சங்கல்பம். அதனாலதான் பாபாவே பாம்பு சொரூபத்துல போய் ஞானானந்தகிரி சுவாமிகளை பார்த்து கூப்பிட்டுருக்காரு. அப்படின்னா அப்ப ஞானானந்தகிரி சுவாமிகள் வசதி பாம்பு சொரூபத்துல போன நம்ம பாபா அந்த மாதிரி யாரும் நினைச்சிடாதீங்க. அது மகான்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒத்துமை. ஆனா இதையும் பேதம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பக்தியே இல்லைன்னு அர்த்தமாயிடும். இன்னொரு லீலையெல்லாம் சொல்ல போனா ஆச்சரியப்பட்டுடுவீங்க. ஞானானந்தகிரி சுவாமிகள் காஞ்சி மகா பெரியவரை பார்க்க ஒரு ஆட்டு சொரூபத்துல போயிருக்கார். ஆட்டு சொரூபத்துல போன ஞானானந்தகிரி சுவாமிகளுக்கு கழுத்துல மாலையெல்லாம் போட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சு விட்டு பிரசாதம் எல்லாம் கொடுத்து அமைச்சிருக்கார். புரியுதுங்களா? காஞ்சி மகா பெரியவாளை பார்க்க இதே ஞானானந்தகிரி சுவாமிகள் ஆடு சொரூபத்துல போயிருக்கார். அப்ப ஞானானந்தகிரி சுவாமிகள் பெரியவாளை பார்க்க போயிருக்கார். இங்க ஞானானந்தகிரி சுவாமிகளை பார்க்க பாபா பாம்பு சொரூபத்துல வந்திருக்கார். இப்ப மகான்களுக்குள்ள எல்லாரும் ஒத்துமையா தான் இருக்காங்க. கிளீனா இதுல இருந்து நமக்கு நல்லா புரியுது. நமக்குள்ள நமக்கு ஒற்றுமை வரணும், வேதம் ஒழியணும், எல்லா குருமார்களும் ஒருத்தர் தான் அப்படின்ற சிந்தனை நமக்கு மலரணும். அப்படி மலர்ந்தால் ஒழிய பக்தி பிறக்கும், ஞானம் கிடைக்கும், வைராக்கியம் கிட்டும் நமக்கு. ஆகையினால இந்த லீலை ரொம்ப 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 அற்புதமானது. மேக்சிமம் இது கோயம்புத்தூர்ல பல பக்தர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இப்ப ரீசெண்டா அடியன் கோயம்புத்தூர்ல ஒரு டிவோட்டி கிட்ட பேசும் பொழுது அந்த பாதகையை பத்தி அடி நிறைய ஷார்ட்ஸ்ல சொல்லி இருக்கிறதுனால, சைராம் நீங்க சொல்லி நாங்க போய் பார்த்தா எழுதிருக்கு கீழே ஞானானந்தகிரி சுவாமிகளால இந்த பாதகை பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்கு. அப்புறம் அவங்க அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நிறைய பேரு நாகசாமி மந்திருக்கு போறாங்க, பாபாவை பாக்குறாங்க, உடனே வந்துடுறாங்க. ஆனா என்னென்ன விதமா அந்த கோவிலை சுத்தி இருக்குங்கிறத நுணுக்கங்களை கவனிக்க எல்லாரும் தவறிடுறாங்கிறதையும் கவனப்படுத்துறேன் உங்க எல்லாருக்கும். ஆகையினால மகான்கள் எல்லாரும் ஒண்ணுதான், எல்லா குருமார்களும் ஒண்ணுதான், எல்லா தெய்வமும் ஒண்ணுதான்ங்கிற பாவத்துல நம்ம பக்தி பண்ணா நமக்கு எல்லாவற்றையும் நம்ம குருநாதர் கொடுப்பாருங்கிறத எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். குருநாதருடைய கிருப்பையினால இந்த லீலையை சொல்லியிருக்கோம். எல்லாரும் நல்லபடியா அனுபவிச்சு குருநாதருடைய பரம கருணைய பெறலாம். சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஞானானந்தகிரி சுவாமி கி ஜெய்.